கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அன்பான தேவனுடைய பரிசுத்த ஜனமே, கர்த்தரின் நாள் என்று யோவான் வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையை குறிப்பிடுவதாக சில வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். அப்படியல்ல. கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தது ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் ஆதி அப்போஸ்தல சபையில் வாரத்தின் கடைசி நாளான சனிக்கிழமை ஆராதனைக்குரிய ஓய்வு நாளாக கருதப்படவில்லை. ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாம் நாள் என்றே அழைக்கப்பட்டதே தவிர கர்த்தரின் நாள் என்று அழைக்கப்படவில்லை. கர்த்தருடைய நாள் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு 1000 வருட அரசாட்சியும் அதன் முடிவில் சாத்தான் தன் காவலிலிருந்து கொஞ்ச காலம் கட்டவிழ்த்து விடப்பட்டு மாகோ கோகே என்பவர்களையும் பூமியின் சகல கோத்திரத்தார் பாஷைக்காரர்களான பாவிகளையும் கூட்டி சேர்த்து கொண்டு பூமி எங்கு பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொள்ளும்படி அர்மகெதோன் என்ற இடத்திலே அவர்களை சேர்த்து கொண்ட பொழுது அக்கினிமயமான ஆண்டவர் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அவர்களை பட்சித்து போடும்படியாக வரப்போகிறார். கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ற கர்த்தருடைய வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் அக்கினி ஜுவாலையோடு பாவிகளையும் வானம் பூமி யாவற்றையும் அக்கினியால் அழிக்கப்படும்படியாக வரும் வருகையின் நாளே கர்த்தருடைய நாள் என்று அன்பின் ஆவியானவர் எழுதியுள்ளார். கிறிஸ்துவின் நாளில் ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்கள் பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுவதால் கர்த்தருடைய நாள் துன்மார்க்கரை தொடர்ந்து பிடித்து அக்கினியினால் அழித்து நியாயத்தீர்ப்பின் மூலம் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்படும் நாளாய் வரப்போகிறது. கர்த்தருடைய நாள் என்பது வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுதல், சந்தோஷம், சமாதானம், மீட்பு அல்லது ஆசீர்வாதங்கள் ஆகியவற்றுடன் சம்பந்தப்படுத்தி ஒருபோதும் சொல்லப்படாமல் நியாய தீர்ப்பு, பயம், அந்தகாரம், சாபம், அழுகை, பற்கடிப்பு, நெருக்கம், இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதை ஆகியவற்றுடனே சம்பந்தப்படுத்தி சொல்லப்படுவதை நாம் கவனிக்கலாம். மேலும் கிறிஸ்துவின் நாளை போல் ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு இமைப்பொழுது என்று குறிப்பிடப்படாமல் ஒரு கடைசி காலத்தை குறிக்கிறதாய் இருக்கிறது. எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையுமானவை, எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை, எல்லாவற்றின் மேலும் லீபனோனில் உள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுருகளின் மேலும் பாசானில் உள்ள எல்லா கர்வாலி மரங்களின் மேலும் உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் உயரமான எல்லா மலைகளின் மேலும் உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மதிலின் மேலும் தர்ஷீசின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திரை வினோதங்களின் மேலும் வரும். அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். எசையா தீர்க்கதரிசனம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 17ஆம் வசனம் வரை. கர்த்தர் வருகிறார். அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்த கடையாந்திர தேசத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனம். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாய் வருகிறது. ஏசாயா 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. யோவேல் 1:15. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாய் இருக்கும். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாய் இருக்கும் அல்லவோ. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19வது வசனம். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள்.
அது அழிவும் பால் கடிப்புமான நாள். அது இருளும் அந்தகாரமுமான நாள். அது மப்பும் மந்தாரமுமான நாள். அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியை போல் சொரியப்படும். அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகளை எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார். செப்பனியா 1 அதிகாரம் 14 முதல் 18